முக்கிய செய்தி: நியூசிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இந்திய அணி வெற்றி பெற்று கைப்பற்றியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அரிராம் இணைந்திருக்கிறார். அரிராம், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் நிகிதா. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது T20 போட்டி கவுஹாத்தியில் இன்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சு தேர்வு செய்த நிலையில் முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 153 ரன்கள் எடுத்தது. இதனால் இந்திய அணிக்கு 154 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்திய அணி அதிகபட்சமாக இன்று புதிதாக களமிறக்கப்பட்ட, அதாவது ஹர்ஷ்தீப் சிங்க்கு பதிலாக களமிறக்கப்பட்ட ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி அதிகபட்சமாக அசத்தியிருந்தார். இந்நிலையில் 154 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 10 ஓவர்களில் இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக சஞ்சு சாம்சன், தொடக்காட்டக்காரர் சஞ்சு சாம்சனை அடுத்து களமிறங்கிய இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, கேப்டன் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி இலக்கை 10 ஓவர்களிலே எட்டி இந்தியாவை வெற்றி பெற வைத்திருக்கிறார். முன்னதாக நடைபெற்ற 3 T20 போட்டியிலும் இந்திய அணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. முதல் T20 போட்டியில் 200க்கும் மேல் ரன்களை குவித்து இந்தியா வெற்றி பெற்றது. 2வது T20 போட்டியில் நியூசிலாந்து நிர்ணயித்த 200க்கும் மேலான இலக்கை 15 ஓவர்களிலே எட்டி இந்தியா அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் 3வது நடைபெற்ற இன்றைய T20 போட்டியிலும் நியூசிலாந்து நிர்ணயித்த 154 என்ற இலக்கை இந்திய அணி 10 ஓவர்களில் எட்டி மிரட்டல் ஃபார்மில் பயணித்து வருகிறது. இதே ஃபார்ம் தொடரும் பட்சத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பையை இந்திய அணி நிச்சயம் கைப்பற்றும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த ஒரு நாள் தொடரை நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி இழந்த நிலையில் தற்போது T20 தொடரை கைப்பற்றி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்திய அணி தக்க பதிலடியும் கொடுத்திருக்கிறது நிகிதா.